நமது திராவிட மாடல் அரசு மாணவர்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை காட்டும் அரசாகத்தான் இருந்து வருது. குறிப்பா சொல்லணும்னா அரசு பள்ளி மாணவர்கள். அதாவது அரசு பள்ளி என்பது வறுமையோட அடையாளம் அல்ல, அது பெருமையோட அடையாளம் என்று நம் பள்ளி நம் பெருமை உட்பட பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாணவர்களுக்காக செயல்படுத்தி வராங்க. அதனுடைய விளைவாக இன்றைக்கு 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்பை பெரும் நிறுவனங்களில் பெற்றிருக்காங்க. இது திராவிட மாடல் அரசால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். கல்வி மட்டுமே சமத்துவத்தை மலர்ச்சியும் மிகப்பெரிய ஆயுதம் என்று முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியின் கூற்றை மெய்ப்பித்திடும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற பல திட்டங்களை அறிவித்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். இந்திய ஒன்றியத்தில் உள்ள மாநிலங்களில் கல்வி வளர்ச்சியில் நம் தமிழ்நாடு என்றுமே முன்னிலை பெற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட பல்வேறு புதிய திட்டங்களால் தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறை வெற்றி நடைபோற்று வருகிறது. கல்வியில் ஒரு மாநிலம் உயர்ந்த நிலையை பெறும்போது ஏனைய அனைத்து துறைகளும் இயல்பாகவே உயர்வு வரும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பள்ளிக் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பாக செய்து வருகிறது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அடிப்படை கல்வி முதல் உயர்கல்வி வரை படித்து உயர்ந்து வாழ்க்கையிலும் உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் முதன்மையான நோக்கம். மாணவர் நலனே மாநில வளம் என்னும் உயரிய எண்ணத்தோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மிகச் சிறந்த வகையில் கல்வி அறிவு பெற வேண்டுமெனில் அதற்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். அதன்படி அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளின் தரத்தை விடவும் மேம்படுத்ததாக மாற்ற உத்தரவிட்டார். அதற்காக கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பள்ளிக் கல்வித்துறைக்கு என 1,53,796 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதையடுத்து நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தின்படி அரசு பள்ளி, அரசு மாதிரி பள்ளி என அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி, வகுப்பறைகள், போதிய துறை ரீதியான ஆசிரியர்கள், சுற்றுச்சூழல் மேம்பாடு ஆகியவை செயல்படுத்தப்பட்டன. தொடர்ந்து நவீன தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அனைத்து அரசு நடுநிலைப் பள்ளிகளில் 8209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் 22,931 தொடக்கப் பள்ளிகளில் டச்ஸ்கிரீன் வசதிகளோடு ஸ்மார்ட் கிளாஸஸ் எனப்படும் திறன்மிகு வகுப்பறைகள் ஆகியவை தொடங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தொழில்நுட்ப ரீதியான அறிவை பெற கணினி ஆய்வகங்கள், எதிர்காலத்தில் மாணவர்களை விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கி உயர்த்தும் வகையில் இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆய்வகங்கள், அறிவியல் ரீதியான இயந்திரங்களை கையாளும் வகையில் ரோபோட்டிக் வகுப்பறைகள் ஆகியவை ஹைடெக் டெக்னாலஜியில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இடைநிற்றல், வறுமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் கல்வி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தவப்புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் மனதுக்கு மகிழ்வூட்டும் கல்வி சுற்றுலா, ஊஞ்சல், மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி, வாசிப்பு இயக்கம் போன்ற பல்வேறு நல்ல திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது.
அது மட்டுமின்றி கற்றல் திறன் குறைபாடு உள்ள மாணவர்களும் கல்வியை அவர்களுக்கு ஏற்ற முறையில் பெற வேண்டி திறனறி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. நமது தமிழக முதல்வர் அவர்களின் சீரிய முயற்சியால் உருவாக்கப்பட்ட இப்பள்ளியில் இதுவரையில் 27 மாணவர்கள் உயர்கல்வி பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டில் சேர்ந்துள்ள மாணவர்கள் அனைவருமே கிராமப்புற மாணவர்கள். கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு அளித்து வரும் இந்த ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வருவதனால் கிராமத்தில் உள்ள மக்கள் இந்தியாவில் உள்ள உயர் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் சிறப்பான முறையில் படிப்பதற்கு அரசு முழுமையாக உதவி செய்து வருகின்றது. எங்கள் பள்ளியிலிருந்து 39 மாணவர்கள் இந்தியாவினுடைய முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இணைந்துள்ளார்கள். தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழக அரசினுடைய பல்வேறு உயர்கல்வி வழிகாட்டுதலின் வழியாக இந்த நிலைக்கு செல்வது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் தலைமை ஆசிரியராக எனக்கும் மிக்க மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. ஒரு விவசாய குடும்பம் ஒரு சின்ன ஒரு நிலம் வச்சு அதுலேருந்து எங்களை 3 பேரையும் படிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது முழுக்க காரணம் எல்லாமே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். நான் முதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வந்து எங்களை இந்த ஒரு நிலைமைக்கு வந்து வச்சிருக்காரு. நான் மலேசியா போயிட்டு ஏஐ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துல போய் நான் படிக்க போகிறேன். பிபிஹெச்ஆர் எனக்கு அந்த ஒரு டிகிரி கிடைச்சிருக்கு யூஜி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. இந்தியா டு மலேசியா போகிற அளவுக்கு எல்லா செலவும் ஏற்றுட்டு எங்கள் வீட்டில் அவ்வளோவா இந்த செலவெல்லாம் பண்ண முடியாது. நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி. நான் திருவண்ணாமலை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். அதாவது 24-25ஆம் கல்வி ஆண்டில் திருவண்ணாமலை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலிருந்து 35 மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லுகின்றார்கள் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் தலைமை ஆசிரியராகிய என்னையும் சிறந்த விருதை வழங்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை கௌரவிப்பதற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கும் இது கிடைத்த ஒரு பெருமையாகவும் பள்ளி கல்வித்துறையினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்ற மாதிரி உதவிகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு தனி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செல்ஃப் டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வருது. நான் சின்ன வயசுலேருந்து நல்லா வரைகிறேன்றனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் டிசைனில் இருந்துச்சு. நான் டிசைன் பண்ணும்போது எனக்கு என்ன கேள்வினா இதெல்லாம் எப்படி நம்ம கரியர் இதாகும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஆசிரியர்கள் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் போனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு புரிய வச்சு எனக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எனக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு கோச்சிங் கொடுக்குறதா இருக்கும், மற்ற நேரத்தில் கைடன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி கல்விக்காக மாணவர்களுக்கு உதவி பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட அப்பா அம்மாவால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா பண்ணுற வேலையை எனக்காக தமிழ்நாடு அரசு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் பெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. நான் எங்கள் ஊர் ஸ்கூலில் தான் படித்தேன். +1 +2 கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வயப்பமலையில் படித்தேன். எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அட்வான்ஸு கோச்சிங் போனேன். ஸோ அதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணி இப்போ எனக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு இது கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்காக எனக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த கல்விக் கொள்கை மூலமாக படித்து மனப்பாடம் செய்கிறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போகிறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமாக பெருமிதமாக இருக்கும். முக்கியமாக தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை.
11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு மாதிரி பள்ளி போகிற வாய்ப்பு கிடைச்சிது. ஐஐடி பற்றி எனக்கு அரசு மாதிரி பள்ளியில் தான் தெரிய வந்தது. அதனால் நான் அங்கேருந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பித்தேன். அரசாங்கத்தோட உதவினால் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஒரு வருடம் சென்னையில் இருக்க சிஓஏயில் போய் படித்தேன். அரசாங்கம் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த நிலைமைக்கு வர முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையினால் எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்டி அதெல்லாம் படிக்க முடியாது. எனக்கு ஐஐடி குஜராத்தில் பிடெக் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மடிக்கணினியும் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம். இதேமாரி என்னை போல் நிறைய மாணவர்கள் இப்போ உலகத்தில் இருக்க முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சென்று படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதேமாரி ஐஐடி கிளியர் பண்ணி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி நான் இப்போ ஒரு ஐஐடிக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு அரசாங்கம் உதவி செஞ்சது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் நாங்கள் உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிறதுக்காக எங்களுக்கு இன்றைக்கி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரங்களில் பெறுவது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கி பார்த்துட்டோம்னா எங்கள் மாவட்டத்திலேருந்து பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் மாணவர்கள் ரூரல் ஏரியாவிலேருந்து வெவ்வேறு இடங்களில் என்ஐடியில் 3 மாணவர்கள், ஐஐடி ரூர்கேலாவில் ஒரு ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் ஹிமாச்சல் பிரதேசில் ஃபேஷன் டெக்னாலஜியில் ஒரு கேர்ள் சைல்டு போயிருக்காங்க. அவங்க பேரண்டெல்லாம் பேசும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த உயர்கல்வியில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஃபீஸும் தமிழக அரசே கட்டுறாங்க, மடிக்கணினி கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பல்வேறு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயர்கல்வி பயில்வது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நிதி சார்ந்த குறைபாடுகளும் இல்லாமல் அவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் எல்லா முன்னெடுப்புகளும் நம்மளுடைய அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. நான் 6th to 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அண்ட் 12th நான் படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள தான் ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் எனக்கு தெரியும். ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ணி குட் பர்சன்டேஜ் எடுத்தனால ஜேஇ அட்வான்ஸு குவாலிஃபை ஆனேன். இப்போ எனக்கு ஒரு இந்தியாவிலே ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டான ஐஐஎஸ்டி திருவனந்தபுரம் டியூவல் டிகிரி கிடச்சிருக்கு. நான் இவ்வளோ பெரிய ப்ரீமியமான இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதை தாண்டி இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை முழுசாகவே கவர்மெண்ட்டே பே பண்ணி எனக்கு இப்போ லேப்டாப்பும் தந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2022 கடந்த 3 ஆண்டுகளில் நம்ம அரசு பள்ளி மாணவர்களில் எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 907 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் முடியல. அதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கெத்தை காமிச்சு ஜெயிச்சு வாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாராக இருக்கோம். மேலும் மாணவர்கள் கல்வி சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்களை தாங்களே தெளிவுபடுத்திக் கொள்ளும் வகையில் நூலகங்களும் பள்ளிகளில் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் குடிமைப்பணி, மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அவர்களுக்கு தரமான ஆசிரியர்களால் வகுப்புகள் நடத்தப்பட்டு பள்ளிகளிலேயே அவர்கள் தயார்படுத்தப்படுகின்றனர். கல்வி அறிவு மட்டுமின்றி விளையாட்டு, கலைத்திறன் மற்றும் தற்காப்பு கலை ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்ட மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்கள், கலைத்திறன் போட்டிகளுக்கான அரங்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு மாணவர்கள் சர்வதேச போட்டியாளர்களாக தயார்படுத்தப்படுகின்றனர். இப்படியாக அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் உயர்ந்த நோக்கத்தோடு கடந்த 3 ஆண்டுகளில் 38 மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 28 பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன.
தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுவதற்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சக செயல்பாட்டின்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. பள்ளிகளினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு NSNOP மூலம் நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை அமைத்து தருவதற்கு வழிவகை செய்கின்றது. அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் லேப் வசதி, ஆய்வக வசதியுடன் கூட இருக்கிறது. ஸோ ஒரு மாணவர்களுக்கு தேவையான ஒரு கல்வி அறிவை பெறுவதற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாகவும் இல்லாமல் மேலாக எங்கள் பள்ளிகளெல்லாம் செயல்பட்டு வருகிறது. மிக மிக முக்கியமான ஒன்று, அதாவது தனியார் பள்ளிகள் பயில்வதை விட அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு செல்வதற்கு அந்த 7.5 இடஒதுக்கீடு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. ஸோ இதன் மூலம் இந்த வருடம் நிறைய மாணவர்கள் உயர்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு சென்று உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் நிறைய மாடல் ஸ்கூல் அந்த ஸ்கீமில் பல வெவ்வேறு குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களை தனியாக அரசின் மூலம் திட்டங்களின் மூலம் மாடல் ஸ்கூலில் சேர்க்கப்பட்டு அவர்கள் வெளிநாடு சென்று படிக்கிற அளவிற்கு கூட அவங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளி கல்வியானது ஒவ்வொரு மாணவனுக்கும் கொண்டு சேர்ப்பது அரசாங்கத்தினுடைய கடமை. இதில் 2 இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று, ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டியை ஏற்படுத்துவது. அடுத்தது அது குவாலிட்டியாக தரமான கல்வியாக இருக்க வேண்டியது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிலிட்டி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போது என்டையர் ஃபோக்கஸ் எப்படி இந்த கல்வியை ஒரு குவாலிட்டி எஜுகேஷனாக, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் எஜுகேஷனாக கொண்டு போகணுங்கிறது தான் இப்போது ஒரு பெரிய எஜெண்டாவாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் எண்ணும் எழுத்தும், தட் இஸ் நியூமரசி, லிட்ரஸி, ரெண்டுமே ஒரு அடையாளம். ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் அந்த குழந்தை அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்த லெவலுக்கு போய் ஒரு நல்ல எஜுகேஷன் பெற முடியும். அதுக்கு தேவையான ஒரு அடிப்படை எண்ணும் எழுத்தும் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு எண்ணும் எழுத்தும் இயக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே நம்ம இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி என்ஷோர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இப்போது டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டே இருக்கின்றது. தனியார் பள்ளியில் டிஜிட்டல் லேப்ஸ் பயன்படுத்துகிறாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பயன்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற மாணவர்கள் எந்த விதத்துலேயுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அதுக்கு தேவையான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் லேப்ஸ் ஆகட்டும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கின்றது. ஆஸ் ஆஃப் நவ் இன்னும் நம்ம இந்த ஆண்டு கூட இன்னும் அதிகமான ஸ்கூல்ஸில் இந்த வசதிகள் ஏற்பாடு செய்ய நம்ம திட்டமிட்டிருக்கின்றோம். இது இல்லாமல் ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களுக்கு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் டூல்ஸுடைய நாலேஜ் ஆகட்டும், டிஎன் ஸ்பார்க்குங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக நம்ம 6லேருந்து 9வது மாணவர்களுக்கு இந்த கோர்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கின்றோம். ஸோ பல வகையான இன்டர்வென்ஷன்ஸோட குவாலிட்டி எஜுகேஷன் ஒவ்வொரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முயற்சி தமிழக அரசு இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கின்றது. எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு சொன்னால் நம்ம மாணவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் ஆகட்டும், அது வெளிநாட்டில் ஆகட்டும், ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷனில் அவங்க அட்மிட் ஆகுறாங்க அவங்களுடைய ஓன் எபிலிட்டிலன்னு சொன்னால் தட்ஸ் அ குட் பெஞ்ச் மார்க் டு மெஷர் வாட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் தட் யூ ஆர் கிவிங்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொன்னால் அது IIT, IIIT, எய்ம்ஸு, மெடிசன்னு, ப்ளஸ் கிளாட்டில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸு, ப்ளஸ் டிசைன் இன்ஸ்டிடியூட்ஸ், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அந்த வகையான பல்வேறு நேஷ்னல் லெவல் டாப் இன்ஸ்டிடியூட்ஸில் தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் எப்படி அது அடையலாங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழக அரசு பண்ணியிருக்கின்றது. இவங்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகள் மாடல் ஸ்கூல் மூலமாகட்டும், அந்த ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஓரியன்டேஷன், அடிஷ்னல் நாலேஜ், அந்த கோச்சிங் எல்லாமே கொடுத்த பிறகு இந்த ஆண்டு மட்டுமே
970 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் லேர்னிங்க்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ இந்த ஆண்டு மட்டுமே நம்ம வந்து 1300க்கு தாண்டி அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அட்மிஷன் வாங்குவாங்கங்கிறது நாங்கள் நம்பிட்டு இருக்கின்றோம். இதே போல் கடந்த 3 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து 1800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அட்மிஷன் அடைஞ்சிருக்காங்க. ஒரு தனி மனிதன் வந்து இந்த மாதிரி ஒரு கோச்சிங் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அது ஏழை பசங்களுக்கு, ஏழை மாணவனுக்கு முடியாது. ஆனால் தமிழக அரசு வந்து நீங்கள் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் ஃபேஸ் பண்ணக்கூடாது, நீ ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் நாங்கள் கொடுப்போங்கிற உறுதியோட மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து அவங்கள இந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வெற்றி அடைவதற்கான ஒரு அனைத்து முயற்சிகளும் நம்ம பண்ணியிருக்கிறதோடைய ஒரு ப்ரூஃப் தான் இன்றைக்கி இந்த அட்மிஷன்ஸ். மாநில கல்விக் கொள்கைங்கிறது நம்ம மாணவர்களுக்கு என்ன தேவை, அதில் வந்து நம்ம டேக்லைன் என்ன சொல்லியிருக்கோன்னா எஜுகேஷன் ரீஇமேஜின்ட், இன்க்ளூசிவ், ஈக்விட்டபிள் அண்ட் ஃப்யூச்சர் ரெடின்னு 3 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இன்க்ளூசிவ்னு சொன்னால் என்ன நினைக்கிறோன்னா மாநிலத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மாணவனும் எந்த ஒரு இடைஞ்சலுக்காகவோ, எந்த ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்காகவோ, எந்த ஒரு ரிமோட் லொக்கேஷனுக்காகவோ அது அவனுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஆகாமல் அனைவரும் கல்வி படைவதற்கான ஒரு இன்க்ளூசிவ் சிஸ்டம் வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஈக்விட்டபிள் நம்ம என்ன சொல்கிறோன்னா பல்வேறு வகையான மாணவர்களுக்கு பல்வேறு இன்டென்ஷன்ஸ் இருக்கும், அபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு தேவையான கனவு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சிஸ்டம்ங்கிறது எல்லாருடைய இந்த டைவர்சிட்டியை வந்து அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு கல்வியை கொடுக்குவது தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கல்விங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாத்வே டு ப்ரோக்ரஸ்ங்கிறது அவன் வந்து இஃப் ஹி இஸ் சர்ச்சிங் ஃபார் இட், திஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் மேக் இட் பாசிபிள். அதுக்கு தேவையான ஒரு ஸ்கீம் தான் எஸ்சிபி. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து உலகத்தில் பல்வேறு சோஷியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸு மாறிட்டு வருது. டெக்னாலஜி வந்து எவ்ரி டே இட் இஸ் சேஞ்சிங். அந்த டிஸ்ரப்ஷன் வந்து எப்படி எதிர்கொள்ளலாம், ஃப்யூச்சரில் வந்து என்ன தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம், அந்த ஃப்யூச்சர் எதிர்கொள்கிறதுக்காக நமக்கு இன்றைக்கி என்ன ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இந்த ஃப்யூச்சர் ரெடி ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு தான் ஒரு முக்கிய நோக்கமாக நம்ம மாநில கல்விக் கொள்கை வந்து தமிழக அரசு உருவாக்கியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை எடுத்து வருகிறது. அவர்களின் இந்த அரிய முயற்சிகளுக்கு பலனாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை 47% அதிகரித்துள்ளது. தொடர்ந்து மிக பெரும் வெற்றியாக 1876 அரசு பள்ளி மாணவர்கள் முதன்மை நிறுவனங்களில் உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை பயிலும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர் என்பது பள்ளிக்கல்வித்துறையின் ஒப்பற்ற சாதனைகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பலர் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பை தந்த பெருமையும் திராவிட மாடல் அரசையே சேரும். இந்த சாதனைகளை போற்றும் விதமாக ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு கல்வியில் முதன்மை மாநிலமாக மாறி முன்னணி இடத்தை பிடித்து பெருமை சேர்த்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்பெருமை என்றும் திராவிட மாடலின் ஆட்சி மற்றும் அதன் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையே சாரும். இவ்வாறாக அரசு பள்ளியில் பயின்று இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கு பின்னாலும் நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இதுதான் எவருமே மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை.